இளம் பருவ பெண்களுடைய கர்ப்பமுடைய ஆகுவதன் எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது. அது கிட்டத்தட்ட 20% மேலாக அதிகரித்து வருகிறது என்ற அதிர்ச்சியான தகவல் வெளியாகி இருக்கின்றது. டீனேஜ் பிரெக்னன்சினால அவங்களுக்கு பிபி அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வலி போவதற்கான வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய ஒரு உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வணக்கம், டாக்டர் சாந்தி, செயலாளர் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம். ஒரு மகப்பேறு மருத்துவராக இன்றைக்கு வந்துள்ள தகவல் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இளம் பெண்கள், டீனேஜ் பிரெக்னன்சி என்கின்ற இளம் பருவ பெண்களுடைய கர்ப்பமுடைய ஆகுவதன் எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது. அது கிட்டத்தட்ட 20% மேலாக அதிகரித்து வருகிறது என்ற அதிர்ச்சியான தகவல் வெளியாகி இருக்கின்றது. இது இளம் பெண்களுடைய மன ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தும், உடல் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த இளம் பெண்கள், டீனேஜ் இருக்கிறவங்க எல்லாமே அவங்களே இன்னும் வளரல, குழந்தையா இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு குழந்தை என்பது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் 50% மேலாக இரத்த சோகை இருக்கின்றது. பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும்போது அதே மாதிரி டீனேஜ் பிரெக்னன்சினால அவங்களுக்கு பிபி அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வலி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுடைய எலும்புலாம் வளராமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு சிசேரியன் பண்ண மாதிரி சூழ்நிலை ஏற்படலாம். அவங்களுக்கு லீகல் இல்லீகல் சட்ட ரீதியான கருக்கலைப்பு பண்றது, இல்ல அவங்களே போயிட்டு யாரோ ஒரு போலி மருத்துவர்கிட்ட போய் கருக்கலைப்பு செய்து கொள்வதன் காரணமாக அவங்களுக்கு அபார்ஷன் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன் என்கின்ற கருக்கலைப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது அவர்களுடைய உயிருக்கே ஆபத்தான நிலை ஏற்படலாம். ஆகவே உடனடியாக இந்த பாதிப்புக்கான காரணிகளை கண்டறிய வேண்டும். பள்ளியிலுடைய கல்வியில் இடைநிற்றல், அவர்களுக்கு இளம் பெண்களுக்கு வேலை இல்லாத சூழ்நிலை, பாலியல் ரீதியான துன்புறுத்தல், பெற்றோர்களுக்கு வேலை இல்லாத சூழ்நிலை, பாலியல் கல்வி இல்லாத சூழ்நிலை போன்ற பல்வேறு காரணிகள் காரணமாக இளம் பெண்களுக்கு கர்ப்பமாவது அதிகரிக்கின்றது. இது மட்டும் அல்லாமல் இளம் பெண்களுடைய திருமண எண்ணிக்கையும் அதிகரிக்கின்றது. பல மாவட்டங்களில் டீனேஜ் உடைய மேரேஜ், குழந்தை திருமணத்தின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. அப்ப குழந்தை திருமணமான பிறகு அவங்க கர்ப்பமாவதும் அதிகரிக்கின்றது. ஆகவே சட்ட ரீதியான வயது இந்தியாவில் திருமண வயது என்பது பெண்களுக்கு 18 வயதாக இருக்கின்றது தற்பொழுது. ஸோ அந்த 18 வயதுக்கு கீழே இருக்கின்ற பெண்கள் திருமணம் செய்து கொள்வது உடனடியாக தடுக்கப்பட வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும். அதே போல 18 வயதுக்கு கீழே உள்ள பெண்கள், இளம் பெண்கள் கர்ப்பமாவதை தடுப்பதற்கான காரணிகளை கண்டறிந்து அனைத்து விதமான சமூக பொருளாதார காரணிகளை தடுப்பதன் மூலமாக இந்த இளம் பெண்கள் கர்ப்பமாவதை தடுக்க வேண்டும். இதன் மூலமாக தமிழ்நாட்டில் இளம் பெண்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடைக்கும். அவர்களுடைய கல்வி, வேலை வாய்ப்பு எல்லாம் உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும். அவர்களுடைய பொருளாதார சுயசார்பு உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும். பெண்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற வேண்டும். கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் சிறந்து விளங்க வேண்டும். தமிழகத்தில் உள்ள பெண்கள் ஏற்கனவே நிறைய படிக்கிறாங்க. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோலாம் அதிகமாக இருக்கிறது என்று இந்த காலகட்டத்தில் உயர்கல்விக்கு பெண்கள் போவதன் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. ஆகவே உடனடியாக இந்த காரியங்கள் சரி செய்யப்பட வேண்டும். பெண்களுக்கு பள்ளியிலும் கல்லூரிகளிலும் பாலியல் கல்வி வழங்கப்பட வேண்டும். தேவைப்படுகின்ற ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் என்கின்ற இனப்பெருக்க அறிவுரைகளை இளம் பெண்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.